தலைவனை போட்டு தள்ளினதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் இந்த துப்பாக்கி என்ன தேடி வரும்னு எனக்கு தெரியும்டி. ராத்திரில தூங்கும்போது தானே உங்க ஆட்டையை போடுவீங்க. அதனாலதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரல தூங்காம முழிச்சிட்டு இருக்கேன்டி. கண்ணை வச்சா என்கிட்ட விளையாட்டு காட்டணும்னு பாக்குற. ஒன்ன வச்சு நான் எப்படி விளையாடுறேன்னு இனிமேல் பாரு. நடுறீங்கிற நட மேல போ வேகமா. சார், நேற்று ராத்திரி நான் கொஞ்சம் அசந்திருந்தா போதும் என்னை சுட்டு கொன்னு இருப்பாங்க சார். டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு சார். நான் ஒரு ரொம்ப சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கே தெரியும் சார். நம்ம கவர்மெண்ட்டுக்கே சவால் விட்ட ஒரு தீவிரவாதியோட தலைவனை நான் சுட்டு கொன்னேன். அதுதான் சார் நான் செஞ்ச தப்பு. அதுக்காக கவர்மெண்ட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ எனக்கு அவார்டோ ரிவார்டோ கொடுக்கல. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை சார். அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பொம்பளை வந்து என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா சார். அது வேற யாரும் இல்லை, இவங்களோட தங்கச்சி சார். சார், அந்த பொண்ணு ஏற்கனவே என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும் சார். என்ன ரேகா, ஜேசி சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? எஸ் சார். அப்போ நீங்க ஏன் அவளை அரெஸ்ட் பண்ணல? சார், நான் அரெஸ்ட் பண்ண போகும்போது என் கண்ணில் மண்ணு அள்ளி வாரி போட்டுட்டு அவள் தப்பிச்சு போயிட்டா சார். ஏங்க, பெரிய பெரிய ரவுடியெல்லாம் ஓட விரட்டி பிடிச்சவங்க, தென்னகத்து கிரண் பேடின்னு பத்திரிகையால் பாராட்டு பெற்றவங்க, உங்களை போய் ஒரு சின்ன பொண்ணு ஏமாத்தி கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போனானா நம்புற மாதிரியா இருக்கு சார்? இவங்க பிடிக்கணும்னா அந்த பிள்ளைய அன்னைக்கே பிடிச்சிருக்கலாம் சார். ஆனால் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க தங்கச்சியாச்சே. எக்ஸ்கியூஸ் மீ சார், தீவிரவாதின்னு தெரிஞ்ச உடனே என்னோட தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறவன்றது கூட பார்க்காம குமரனை சுட்டு கொன்னவன். அது உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் தான் தெரியும். அதே மாதிரி இந்த பிள்ளையும் ஷூட் பண்ணிருக்க வேண்டியது தானே? ஏமன்ல அதான கேள்வி சார். சார், இதுதான் நான் அந்த டெரரிஸ்ட் பத்தி ப்ரிப்பேர் பண்ண கேஸ் ஃபைல் சார். இதுல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு சார். குமரனை பத்தி, வசந்தியை பத்தி, அன்னைக்கு வசந்தி தப்பிச்சு போன போது என்ன நடந்துச்சு, அந்த டீட்டெயில்ஸ் நான் அன்னைக்கு ஈவினிங்கே இந்த ரிப்போர்ட்ல எழுதிட்டேன் சார். ஏங்க, அக்யூஸ்டை தப்பிக்க விடாம பிடிச்சிட்டு வந்து டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்கிறதாங்க நம்ம தொழிலுக்கு நேர்மை பெருமை எல்லாமே. அதை விட்டு அக்யூஸ்டை தப்பிக்க விட்டு கதை எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்க சார். நான் என்னோட டியூட்டியில சின்சியரா தான் சார் இருக்கேன். அதை யாரு எப்படி சந்தேகப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை சார். அப்போ உங்க பேர்ல நான் என்ன பொய்யா சொல்றேன்? அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தான் சார் தெரியும் சார். பட் யூ ஆர் enough. I am fed up of you both. ஜேசி டிசி மேல, டிசி ஜேசி மேல ஒரே கம்ப்ளைண்ட் மாறி. இத பாருங்க, உங்க தப்புகளை இதோட திருத்திக்கோங்க. இல்லன்னா I will take severe action against you both. Leave. சின்னதர படிச்சு எவ்வளவு சொன்னேன், எதுவுமே கேட்காம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டாளேம்மா. ரேகா, நாங்க வசந்தியை எப்படியாவது பார்க்கணுமா? சும்மா அதட்டினாலே பொசுக்குன்னு கண்ணில் தண்ணி வந்து அழுதுருவோம்மா. போலீஸ்ல அடிச்சு கிடிச்சிட போறாங்கம்மா. குமரன் செத்து போன அதிர்ச்சியில உணர்ச்சி வசப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாமா. நீ மனசு வச்சு அவளை காப்பாற்ற முடியுமா? என்னம்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? வசந்தியை விடுதலை பண்றதுக்கு நீதாம எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். போலீஸ்ல அவளை சுட்டு கொண்டுடுவாங்கன்னு வெளியில எல்லாரும் பேசிக்கிறாங்கம்மா. நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்குமா. அம்மா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா. வெளியில வேலை இல்லாதவங்க சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் அதை நம்பிட்டு எதுக்குமா இப்படி? ஆனா
அவளை அவ்வளோ சுலபமாக வெளியில் எடுக்க முடியாதுமா. 4 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் ஜெயில் சென்டென்ஸ் நிச்சயம் கிடைக்கும். ஐயோ அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுமா. ஐயோ, ஒருவேளை கோர்ட் அவளுக்கு தூக்க தண்டனை கொடுத்துட்டா? என்னம்மா கையை விரிக்கிற? தெரியுமா நீ எங்க மேல எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்குன்னு தெரியும். எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சப்பவே நாங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். இவர் சொல்லுன்னு அம்மா சொன்னாரு. நான் தான் வெளியில தெரிஞ்சா அவ வாழ்க்கை பாழாயிடுமேன்னு சொல்ல வேண்டான்னு தடுத்துட்டேம்மா. அத பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. அப்பவே கேட்டிருக்கணும். ரேகா, வசந்தி ஜெயில இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவ உயிரோடு இருந்தா அதுவே எங்களுக்கு போதுமா? உன்னதாமா மலை போல நம்பி இருக்கோம். நீதாமா அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் ப்ளீஸ். நாங்க கிளம்புறோம். வரம்மா. என்ன டாக்டர், நீ எவ்வளோ பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்ப? நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ட்ரீட்மெண்ட் எப்படி? சுகமா இருக்கா? குச்சை பார்த்தாலே தெரியுது பலமான ட்ரீட்மெண்ட்டுன்னு. இல்லை என்ன அழகான கால்ரா இது. ஓஹோ, வலிச்சாலும் கத்த மாட்டீங்களோ? அதையும் தான் இப்போ பார்த்துருவோமே. தேட மனசுக்காரிப்பா, என்ன பண்ணாலும் கத்த மாட்டாளாம்ல. இதுதான்ப்பா தீவிரவாதிங்கிறது. வெரி குட். உனக்கு வலிக்கும் போது நீயே ஊசி போட்டுக்குவியா, இல்ல நான் வேற டாக்டரை வர வைக்கட்டுமா? என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசவே மாட்டேங்கிற. வசந்தி பேசு, ஏதாவது பேசுடி. நல்லதா பேசு. நல்ல வார்த்தை பேசு. கையெடு. எடுக்கலனா என்னடி பண்ணுவ? கையெடுறா. அடிங்க. சின்னதொர கொன்னுருவன் ஜாக்கிரதை. உன்னை யாரு வந்து தொட்டா நீ உண்மையை சொல்லுவன் எனக்கு தெரியும்டி. வர வைக்கிறேன். வருவாங்க, இப்போ வருவாங்க. அவங்க வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க நீ உண்மையெல்லாம் சொல்லுவ பாரு. வர வைக்கிறேன்.
வேணாம்பா அப்பா! என்னடி பாக்கற? வருவாங்க, பரிசு கொடுக்கறதுக்கு வருவாங்க. என் புள்ளைய என் கையாலேயே கொல்ல வச்சுட்டல, இத நான் சாகரவரில் மறக்க மாட்டேன். நீயும் மறந்துடாத. இதுக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லியா? இதுக்கும் நீ பதில் சொல்லியா? பதில் சொல்ல ரேகா மேடம், தீவிரவாதி வசந்தி. நம்ம டிபார்ட்மெண்டோட ட்ரீட்மெண்ட்டை பாத்தீங்கல்ல? இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் வாயை திறந்து ஒத்த வார்த்தை பேச மாட்டேங்கிறா. நானும் ஏன் ட்ரீட்மெண்ட் செயலையும் காட்டினேன், ஒன்னும் நடக்கல. இவங்க கூட்டத்துல மொத்தம் எத்தனை பேரு, அதுல இப்ப எத்தனை பேர் ஒளிஞ்சிருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான், நம்ம நாட்டுக்குள்ள வேற என்ன சதி திட்டம் செய்ய போறாங்க, எல்லாத்தையும் கேட்டேன் மேடம். ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறா மேடம். ஏன் ட்ரீட்மெண்ட் எடுபடல, அதனாலதான் உங்களை வர சொன்னேன். ஏன்னா கடமன் வந்ததுமே நபர் என் பிள்ளையவே போட்டு தந்தேன், அதுவும் உங்க கண்ணு முன்னாடியே. அதே மாதிரி தான் நீங்க உங்க தங்கச்சிக்கு பாசமெல்லாம் காட்ட மாட்டீங்க, காக்கி சட்டைக்கு உண்மையா இருப்பீங்கன்னு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க உங்க ட்ரீட்மெண்ட்டை காட்டி இவ வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறீங்க. இப்போ உங்க ட்ரீட்மெண்ட்னால அவ வாயில இருந்து உண்மை வரணும், இல்லனா ஒரே அடியா உயிரே போயிடணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு என் கண்ணு முன்னாடி இப்பவே நடக்கணும். நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள்.